நுண்மதி உடையவராகுவோம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். நுண்மதி உடையவராயிருப்போம், அறிவிலிகளாய் இல்லாதபடி அறிவு உடையவர்களாய் இருப்போம் என்று சொல்கிறார். மத்தியில் சொல்லுவார்ல, பாம்புகளைப் போல விவேகம் உள்ளவர்களாக, புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாக இருக்கணும். அதுபோல இங்கே நாம் இந்த பூமியில எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? நுண்மதி அறிவு உடையவர்களாக, புத்தி உடையவர்களாக, ஞானம் உடையவர்களாக, நுண்மதி உடையவர்களாக, சமயோசன புத்தி உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகிறார். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானே. அந்த 10 கன்னிகையிலே 10 தோழியர்களில், மணமகளின் 10 தோழியர்களில் 5 பேர் நுண்மதி அற்றவர்கள். இந்த 5 பேர் நுண்மதி உடையவர்கள். இந்த நுண்மதி உடையவர்கள் என்னாச்சுன்னா, விளக்கு இருந்தது. விளக்கு என்பது என்ன? வார்த்தை. உம்முடைய வார்த்தையே எனக்கு தீபமும் வெளிச்சமாக இருக்கிறது என்று திருப்பாடல் 119, 105 தாவீது சொல்லவில்லையா? உம்முடைய வார்த்தையே எனக்கு விளக்கு. அப்ப விளக்கு என்பது வார்த்தை. நெருப்பு என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். ஆவியிலே அனலாய் இருங்கள் என்று சொல்லி ரோமர் 12:11 பவுலுடைய வழியாக ஆண்டவர் சொல்லவில்லையா? அத்தகைய பரிசுத்த ஆவியானவரை, நிலைவரமான ஆவியானவரை, பெந்தெகோஸ்தை தருகிற ஆவியானவரை திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரத்தில் எப்படி பொழிந்தார்? பிளவுண்ட நெருப்பு நாக்குகளாக பொழியப்பட்டார். நெருப்பு என்பது ஆவியானவர். எண்ணெய் என்பது பிரியமான அபிஷேகத்தை குறிக்கிறது. கடவுளுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். அது வார்த்தையினாலோ, ஆவியினாலோ, அன்பினாலோ, இரத்தத்தினாலோ உள்ள அபிஷேகமாய் அருள்பொழிவாக இருக்கலாம். கடவுளால் நாம் அனாயிட்டிங் செய்யப்பட வேண்டும், அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். அது எண்ணெயை குறிக்கிறது. அது கடவுளோடு ஜெபித்து உறவு கொள்கிற பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகம் கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்லாவற்றுமாக அவர்கள் விழித்திருந்தார்கள். இந்த விழித்திருப்பது என்பது ஜெபத்தை குறிக்கிறது, கடவுளோடு பேசுவதை குறிக்கிறது, கடவுளின் திருவுள்ளத்துக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. இவ்விதமாக விளக்காகிய வார்த்தை, நெருப்பாக ஆவியானவர், எண்ணெயாகிய அபிஷேகம், விழிப்பாகிய ஜெபம் ஒரு மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் என்று சொன்னால் அவர்கள் நுண்மதி உடையவர்கள். இங்கே இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம். இந்த நுண்மதி மணமகளுக்கு கூட இல்லை, மணமகளின் தோழியருக்கு இருக்கிறது. மணமகளின் தோழியருக்கே இத்தகைய ஆயத்தம் இருக்கும் என்று சொன்னால் மணமகளுக்கு, திருச்சபையாக மணமகளுக்கு எத்தகைய ஆயத்தம் இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு நுண்மதி உடையவர்களாய் வாழ்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.